திமுக நிர்வாகிகள் சட்டத்தையும் காவல்துறையையும் அச்சுறுத்துவது சாதாரணமாகிவிட்டது என தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் மேச்சேரி பஸ் நிலையம் அருகே திமுக நிர்வாகி பிரசாந்த் அவரது உறவினர்கள் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்து வருவது புகார் அளிக்கப்பட்டும் நான் அமைச்சர் ஆட்சி எங்களுடையது என்று கூறி அவர் போலீஸ் அதிகாரிகளை மிரட்டுவதால் மேச்சேரி காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். திமுக கட்சியில் இருந்தால் என்ன குற்றம் செய்தாலும் நடவடிக்கை இல்லை என்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது திமுக ஆட்சியில் நடைபெறும் அதிகார துஷ்பிரயோகத்தின் மற்றுமொரு உதாரணம். குற்றவாளிகளை காப்பாற்ற மட்டுமே திமுக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்று கூறியுள்ளார். எனவே சேலம் மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் உடனடியாக இந்த சட்ட விரோத மது விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.